வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம எந்த நியூஸோட வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நல வாரியத்தில ஸ்கூட்டர் வழங்குறாங்க. அது யார் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க? அதுக்கான என்ன தகுதிகள் இருக்கும்? நல வாரியத்திலே மொத்தம் 18 வகையான நலவாரியம் இருக்கு. அதில மொத்தம் 30,00,000க்கும் மேற்பட்டவங்க நலவாரிய அட்டை வாங்கியிருக்காங்க. அதில யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும், கிடைக்காது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? அதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னென்ன? அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். முதல்ல நலவாரியம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நலவாரியம் அப்படின்றது பொதுவா இப்ப நம்ம வீட்ல ஒரு தொழில் எடுத்து செய்றோம் அப்படின்னும்போது, நமக்கு பிஎஃப், இஎஸ்ஐ, நமக்கான இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஒரு கம்பெனிக்கு கீழ நம்ம வேலை செய்றோம்னா, கம்பெனி இந்த பிஎஃப், இஎஸ்ஐ அதெல்லாம் குடுப்போம். ஆனா நம்மளா ஓனா ஒரு வேலைய செய்யும்போது, வீட்ல தையல் தொழில் செய்றோம். அதாவது ஒரு கூலி வேலைக்கு போறோம், கட்டுமான தொழிலுக்கு போறோம். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு கார்ப்பரேட்டோ இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நமக்கான எந்த ஒரு உதவியும் கிடைக்க வாய்ப்பில்ல. அதனால தான் தமிழ்நாடு நலவாரியம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். நமக்கு இன்சூரன்ஸும் கிடைக்கும். நமக்கு பிஎஃப், இஎஸ்ஐ அது இல்லைனாலையும் நமக்கு இந்த வேலை செய்கிறவங்களுக்கு சில பல உதவிகளும் திட்டங்களும் கிடைச்சிட்ருக்கு. அவ்வளவு ஏன் நமக்கு 60 வயசு ஆனதுக்கப்புறம் கூட ஓய்வூதியம் கிடைக்குது. இப்போ நிறைய பேருக்கு ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு பிஎஃப் பிடிப்பாங்க. அதாவது சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை இவங்களுடைய சம்பளத்திலேருந்து பிடிச்சிக்குவாங்க. மீத தொகையை அவங்களுடைய பிரைவேட் கம்பெனி அவங்களுக்கு டொனேட் பண்ணும் அந்த பணத்தை. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுலயும் அந்த மாதிரி உதவிகள் இருக்கு. இப்ப ஸ்கூட்டர் யார் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்களுக்கு தான் இந்த ஸ்கூட்டர் வழங்க போகுது. அதாவது ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி டெலிவரி பண்றாங்க இல்லையா? அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி டெலிவரி பண்ற வேலையாட்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கூட்டர் வழங்குவாங்க. அவங்களுக்கு முக்கியமான தேவையா என்ன இருக்கு? வெளியில போகணும். அதாவது டிராவல் பண்ணணும். அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போய் கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுக்கு முக்கியமான ஒரு அடிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் தாங்க. அது நல வாரியத்தில் இப்போ ஸ்கூட்டர் மானியத்தில் 20,000 ரூபாய் மானியம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் ஸ்கூட்டர் வழங்குறாங்க. இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் எப்படி வழங்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கரெக்டாக புரிய வரும். இப்போ நம்ம tnuwwb.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம தமிழ்நாடு நலவாரிய அமைப்புச்சாரா தொழிலாளர் நலவாரியத்துடைய வெப்சைட்டு. இதில் போய் தான் நம்ம ஃபஸ்ட்டு புக் பண்ண போகிறோம். கிக் ஒர்க்கர்ஸ் கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இப்போ புதுசாக வேலைக்கு வர்றவங்க, புதுசாக கார்டு அப்ளை பண்ணுறவங்க, இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கவங்க, ஸ்கூட்டி ஓட்டுறவங்க, ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் போகலாம். அதுக்கு முதல்ல தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்கணும். உறுப்பினராக இருக்கணும்னா நீங்கள் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ஒரு வாரியத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு இதே நமக்கு தேவையானது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உள்நுழை அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் நம்மளுடைய கார்டுடைய நம்பர், அதாவது இப்போ பொதுவாக நம்ம கார்டு எடுக்கும்போது யூசர் நேம் நம்மளுடைய பெயர் போட்டு கார்டுடைய நம்பரையும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கார்டுடைய நம்பரை மட்டும் ஒரு சிலருக்கு போட்டிருப்பாங்க. அதுவும் கீழே கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் பாஸ்வேர்டாக போட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு நம்ம உள்நுழை கொடுத்தோம்னா நம்ம உள்நுழை அப்படின்றதுல என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்நுழை போனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுடைய கார்டு ஓப்பன் ஆகும். இதில் நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை தவிர்த்து நம்ம மேலே ப்ளூ லைனில் இருக்கு இல்லையா? அதில் ஸ்கூட்டர் சப்சிடி ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம அதுக்கு போகலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் ப்ரொவைடிங் சப்சிடி டு த ரிஜிஸ்டர்ட் அன்ஆர்கனைஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் இன் தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலேயே நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது வேண்டாதது அப்படின்னு என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதில் நம்மளுடைய கார்ட்லேயே நம்மளுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நம்மளுடைய ஆதார் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ்,
டீட்டெயில்ஸு, நம்மளுடைய ரேஷன் கார்டு இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். அதனால் மோஸ்ட் ஆஃப் வந்து இதுலேயே எல்லா விஷயங்களும் இருந்துரும். நம்ம தேவையானது என்னென்ன அப்படின்றத பற்றி மட்டும்தான் இதில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கணும். 2வது வந்து நம்மளுடைய முகவரி அட்ரஸ்ஸு. 3வது பேங்க் டீட்டெயில்ஸு. 4வது மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மற்ற விவரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலேயே நம்மளுடைய நேம் வந்து வந்துரும். நம்மளுடைய நலவாரியத்துடைய பெயரும் வந்து வந்துரும். டிஎன் மேனுவல் ஒர்க்கர்ஸ் WB அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். அதை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்டு வந்து எப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கோம், திரும்ப எப்போ ரினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மொத்த விவரங்களும் இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கார்டில் வந்து நம்மளுடைய நாமினியாக வந்து யாரை கொடுத்துருக்கோம், நம்மளுடைய தந்தை பெயர், நம்ம வந்து எந்த ஒரு செக்டார் கீழே வந்து நம்ம வந்து வேலை செய்கிறோம், ஸ்விக்கியா, ஜொமேட்டோவா அல்லது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வேற ஒரு கிக் ஒர்க்கரா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து கம்மியான எம்பியில் தான் இருக்கணும். அதாவது 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு போனோம்னா நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து நம்ம வந்து எஸ் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்க்ளோஸ் த டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமத்தை இணைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நம்மளுடைய லைசன்ஸ் ஃபோட்டோவும் வந்து 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா லைசன்ஸுடைய நம்பர் வந்து போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வேலிடிட்டி, ஓட்டுநர் உரிமம் செல்லுபடி ஆகும் காலம், நம்மளுடைய ஓட்டுநர் உரிமம் எடுத்து எக்ஸ்பைரி டேட் எப்போ இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸ்கூட்டரின் பெயர், நம்ம வந்து என்ன வகையான வண்டி எடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றியும் இதில் வந்து நம்ம வந்து போடணும். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன வண்டி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள், அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்ற ஃபுல் கொட்டேஷனை வாங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேண்டியது வரும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் கேன் பி ரிஜிஸ்டர் பை த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாகனத்திற்கான விலை புள்ளி உள்ளதா அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம வந்து என்ன ஸ்கூட்டர் வாங்க போகிறோமோ அந்த ஸ்கூட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ற ஃபுல் கொட்டேஷனை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஷோரூம் போயிட்டு அதை வந்து வாங்கிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விலைப்புள்ளியை இணைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விலைப்புள்ளியை இணைக்கவும்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொட்டேஷனை வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இந்த ஒரு ஃபைலில் வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது 500 கேபிக்குள்ளே. அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 கேபிக்குள்ளே அதை வந்து போட்டதுக்கப்புறமா விலைப்புள்ளியை இணைக்கவும் அதுவும் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா விற்பனை நிறுவனத்தில் உறுதிமொழி மற்றும் தொழிலாளர் உறுதிமொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்ம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபார்மு. இதில் வந்து நம்மளுடைய யார் வந்து ஸ்கூட்டர் வந்து வாங்க போகிறாங்க, யார் வந்து தகுதியானவர்கள் அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து இருக்குது. அதில் வந்து உங்களுடைய பெயர், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எதில் வேலை செய்கிறீங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மானியம் வந்து சப்சிடி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது வந்து நமக்கானது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறுவனத்தின் வகை, வங்கியின் பெயர், கிளையின் பெயர், அதாவது IFSI நம்பரு, MCR நம்பரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 30 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்குள்ளேயும் நமக்கு வந்து காசு வந்துடும். அந்த 30 நாளுக்குள்ளே வந்து நம்ம வந்து வண்டி எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து போட்டிருக்கக்கூடிய காசை ரிட்டன் வந்து ரீஃபண்டாக அவங்களே எடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 30 நாளைக்குள்ளே வண்டி எடுத்துடணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரின் விற்பனை முகவரியின் உறுதிமொழி, இது வந்து நம்ம ஸ்கூட்டர் நமக்கு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து இதை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மானியம் வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு தான் வந்து அந்த 20,000 ரூபாயை வந்து போடுவாங்க. அவங்களுடைய பேங்க் பெயர், பேங்க் வந்து எந்த கிளையில் இருக்குது, அந்த ஏஜென்சியுடைய நேமு, அவங்களுடைய IFSI நம்பரு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய மொத்த டீட்டெயில்ஸையும் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இதில் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா
பேங்க் ஐஎஃப்எஸ்ஐஏ, பேன் நம்பரு, அதுக்கப்புறம் ஏஜென்சியோடைய முகவரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி நம்பர் குடுத்துருக்காங்க. ஏஜென்சி பிரான்ச் குடுத்துருக்காங்க. அக்கவுண்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. ஏஜென்சியின் பெயர் குடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க்கருடைய புகைப்படம் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் வந்து நம்ம வந்து ஃபோன்லேயே வச்சுருக்கோம். அப்படி இல்லைனா நேரடியா எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிக்னேச்சர், நம்மளுடைய கையொப்பம். இது 2ம் முக்கியமானதா இருக்குது. இது 2த்தையும் போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஃபார்ம் வந்து சென்ட் ஆகிடும். நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ப்ராசஸை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. இது பொதுவா எந்த மாவட்டத்தில வந்து இப்போ அதிகமாக இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. இது இப்போதைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டு மக்கள் கவனத்திற்கு ஸ்கூட்டர் வாங்க மானியம் அப்படின்னு சொல்லி ஈரோட்டு மக்களுக்காக வந்து இதை கொண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 20,000 மானியம். இதில் என்னென்ன 3 இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய நலவாரியத்துடைய வெப்சைட்டு www.tn.gov.in அப்படின்ற இணையத்துக்கு வந்து போகணும். அதில் வந்து ஸ்கூட்டர் ஃபார் சப்சிடி அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து போகணும். அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டுநர் உரிமம் போன்றவை ஆவணங்களை அப்லோட் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட நம்மளுடைய ஃபோட்டோவும் நம்மளுடைய சிக்னேச்சரையும் சேர்த்து வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஸ்கூட்டர் வந்து வந்துடும். அதுவும் 30 நாளைக்குள்ளே அப்ளை பண்ண 30 நாளைக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து வண்டியை வாங்கிடணும். அப்படி நம்ம வந்து வண்டியை வாங்கலை அப்படின்னாக்கா அந்த பணம் வந்து திரும்பவும் வந்து நலவாரியத்துடைய இதுக்கே வந்து அக்கௌண்ட்டுக்கே வந்து ரீஃபண்டாக எடுத்துக்குவாங்க. இது போன்ற நலவாரியத்தில் பல வகையாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகைக்கும் வந்து இந்த மாதிரியான பல உதவிகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ தையல் தொழில் செய்கிறவங்களுக்கு தையல் மிஷினும் வந்து நலவாரியத்து மூலிமா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றதையெல்லாம் இனி வரும் வீடியோக்களில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம வந்து நிறைய வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நலவாரியத்தில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எந்த உதவிகள் கிடைக்குது, அதை வந்து எப்படி நம்ம வந்து பெறணும் அப்படின்றத டீட்டெயில்ஸை பற்றி வந்து நம்ம வரும் வீடியோக்களில் வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.